தலைவர் பிறந்த மண் என்பதற்காக மட்டுமே இந்த வீதி வந்து இந்த ஏவி தர வீதி வந்து இலங்கையிலேயே இருக்கக்கூடிய வீதிகளிலேயே புனரமைக்காமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வீதி இந்த வீதி. எமது வல்வெட்டித்துறை பிரதேசம், அதாவது எமது தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் பிறந்த மண் இன்று வரை சைக்கிளில் கூட என்னால் போக முடியாது. அந்த ரோட்டால் குறிப்பிட்ட தூரத்துக்கு சைக்கிள்லேயே போக முடியலை. இந்த வீதிக்கு தேவைப்படுகின்ற காரணத்தினால் வெளிநாட்டு நிறுவனங்களோட பன்னாட்டு அரசாங்கங்களின் நிதி உதவியிலோ நீங்கள் இந்த வீதியை புனரமைக்க வேண்டும் என்ற இந்த கடத்தொழில் சமூகத்தின் சார்பாக உங்களை வலியுறுத்துகின்றோம். இதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற கௌரவ அடுத்ததாக வடமராட்சி வடக்கு கடத்தொழில் ஆந்திரதாஸ் அவர்கள் இந்த வீதியின் முக்கியத்துவம் மற்ற இந்த வீதியின் தேவை என்பதை பற்றி உரையாற்றுவதற்காக அன்புடன். நான் ராமச்சந்திரன் சுரேன், முன்னாள் வல்லத்துறை நகராட்சி மன்றத்தினுடைய தவிசாளர். இந்த போராட்டம் வந்து நாங்கள் ஒரு பொதுமக்களாக இந்த பொன்னாலை பருத்தித்துறை வீதி புனரமைப்பு சம்பந்தமான ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமாக நடத்தி வருகின்றோம். இந்த போராட்டம் செய்ய வேண்டியதற்கான காரணம் என்றால், நாங்கள் கடந்த கால அரசாங்கங்கள் எமக்கு அடுத்த ஆண்டு புதிய ஆரம்பத்தில் இந்த வீதியை புனரமைத்து தருவோம், இது வந்து ஒரு வரிசையாக தொடர்ந்து அதே வசனம் தான் எங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருந்தது. அடுத்த வருடம் பார்ப்போம் என்றது தான் இந்த ஒவ்வொரு இனவாத அரசாங்கங்களும் திட்டமிட்டு வஞ்சித்தே இந்த வீதி இந்த நிலைமையில் இருக்குது. அதாவது வந்து தலைவர் பிறந்த மண் என்பதற்காக மட்டுமே இந்த வீதி வந்து இந்த ஏவி தர வீதி வந்து இலங்கையிலேயே இருக்கக்கூடிய வீதிகளிலேயே புனரமைக்காமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வீதி இந்த வீதியாக பொன்னாலை பருத்தித்துறை வீதியாக தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்படி கடந்த இனவாத அரசாங்கங்களால் திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டுள்ள இந்த வீதியினை புனரமைக்க வேண்டிய அவசியத்தை நாங்கள் ஒரு கையெழுத்து வேட்டையோ சரி அப்படி சில முன்னெடுப்புகளை நாங்கள் முன்னெடுத்து 2021ஆம் ஆண்டு இந்த வீதி போடுவதற்கான வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் அந்த நேரம் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார சூழ்நிலை காரணமாக இந்த வீதி இடைநடுவில் நிறுத்தப்பட்டது. அது நிறுத்தப்பட்டதன் பின்பு தான் எங்களோட மக்கள் வந்து இன்னும் பாரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். அதாவது வாகன விபத்துக்களும் சரி, மக்கள் வந்து ஒரு மருத்துவமனைக்கு அவசரமாக போகணும் என்றால் கூட இந்த வீதியில் பயணிக்க முடியாத நிலைமையிலான இந்த வீதி இருக்குது. குன்றும் குழியுமாகவும் இப்போ ஒவ்வொரு மாரியிலையும் வந்து ஆடியினர் வந்து அந்த பள்ளங்கள் அடைச்சிட்டு போகிறதும் திரும்ப அதை மாறி முடிய விட்டு திரும்ப அந்த பள்ளங்கள் திரும்பவும் அதே பள்ளங்களும் குன்றுகளுமாக மாறி தொடர்ந்து இதுவே 2 வருஷ காலமாக இதுதான் நடைமுறையில் இப்போ இருக்குது, ஃபுல்லாக நடந்து கொண்டு இருக்குது. அப்போ இந்த விஷயங்களை கருத்தில் எடுத்து இந்த போராட்டம் நாங்கள் எடுக்கிறத இந்த புதிய அரசாங்கம் வந்து ஒரு முக்கியமான விடயமாக கருதி இந்த வருஷம் நடைபெற இருக்கிற பாதீட்டில் சரி ஒதுக்குற ஒரு நிதியில் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு ஒதுக்குற நிதியில் வந்து இந்த வீதிக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஒரு அடுத்த காலாண்டுக்குள்ளே இந்த வீதியை நமக்கு புனரமைச்சு தர வேணுமென்றது தான் எங்களுக்கு இந்த போராட்டத்தின் முக்கியமான விஷயமா இருக்குது. அதுக்காக இந்த வீதியை அமைக்கிறதுக்கு நீ வெளிநாட்டிலேருந்து நாங்கள் நிதி எடுத்து தான் செய்யணும் அப்படியும் சில காய்ச்சி கொண்டிருக்கணும். அப்படி அவ்வளோ பாரிய நிதி இல்லை. எங்களுக்கு தொண்டம்நாத்திலேருந்து பருத்துறை மட்டும்தான் இப்போ போட வேண்டிய தேவை இருக்குது. அது 12 கிலோமீட்டர் தான் போட வேண்டிய தேவை இருக்குது. இதை வந்து இலங்கை அரசாங்கம் ஒதுக்குற பாதத்தில் இருக்க நிதியிலேயே செய்து தர முடியும். இதை முன்னுரிமை அடிப்படையில் செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த போராட்டம் எங்களுக்கு முன்னெடுத்து செல்கிறோம். இதுவரைக்கும் அரசாங்க தரப்பில் இருந்து எங்களுக்கு எந்த விதமான ஒரு வாக்குறுதியும் அளிக்கக்கூடிய நிலைமையில் இதுவரைக்கும் ஆரம்பங்களும் சந்திக்க இல்லை. இந்த போராட்டம் 5 மணியான நடைபெறும். இந்த 5 மணிக்குடையில் வந்து இந்த போராட்டத்திற்கான ஒரு போராட்டத்தை ஏற்றுக்கொண்டு இந்த போராட்டத்தினை ஒரு நிறைவுறுத்துறதுக்கு ஒரு அரசாங்க தரப்பிலிருந்து ஒருவர் வந்து யாராவது வந்து எங்களுக்கான இந்த தீர்வினை ஒரு கால அவகாசத்தை
தந்து இந்த போராட்டத்துக்கு ஒரு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய எனது பெயர் விமலதாஸ் கவிச்செல்வன். அதாவது இன்றைய தினம் பொன்னாலை பருத்தித்துறை வீதியின் செப்பனிடப்படாத தொண்டமனாறு பருத்தித்துறை மிகுதியான வீதியை செப்பனிட்டு எமது மக்களின் அடிப்படை தேவையாகிய வல்வெட்டித்துறை மற்றும் வல்வெட்டித்துறை வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட கரையோர பிரதேச மக்களின் அடிப்படை அபிவிருத்தி தேவையாகிய வீதி செப்பனிடப்படாமை சம்பந்தமான அடையாள சாத்வீக போராட்டமும் அதற்கு அரச திணைக்களங்களிடம் முறையிடுவதற்கான கையெழுத்து வேட்டையும் இங்கே நடைபெறுகின்றது. இந்த போராட்டத்தின் நோக்கமானது, அதாவது அபிவிருத்தியின் அடிப்படை அம்சமாகிய வீதி அபிவிருத்தி என்பது எமது பகுதியின் தொழிலாளர்கள், அரச உத்தியோகத்தர்கள், மீனவர்களின் மீன் பண்டங்களை தென்னிலங்கைக்கு அனுப்புவதற்கும் மற்றும் பாடசாலை மாணவர்கள், வைத்தியசாலை செல்லும் நோயாளர்கள் அனைவரது தேவைகளை நிறைவேற்றுவதற்கு மிக அடிப்படை அம்சமாகிய தேவையாகிய சிறந்த போக்குவரத்து என்ற வீதி அபிவிருத்தி என்பது இந்த 2009ஆம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் யாழ் ஒருங்கிணைப்பு குழுவோ அல்லது யாழ் அபிவிருத்தி மாவட்டத்தில் 190% வீதிகள் செப்பனிடப்பட்டு காப்பற்றிடப்பட்டிருந்தாலும் இன்று வரை எமது வல்வெட்டித்துறை பிரதேசம், அதாவது எமது தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் பிறந்த மண் இன்று வரை எமதுக்கு உரிமை மறுக்கப்பட்டது போல இந்த வீதியின் செப்பனிடுவதும் மறுக்கப்பட்டிருக்கின்றது. இதனை விழிப்புணர்வாக இன்று வல்வெட்டித்துறை மக்களாகிய நாங்கள் இன்றைய விடுமுறை தினத்தில், அதாவது காபோத உயர்தர பரீட்சைகள் நடைபெற்று கொண்டிருப்பதனால் நாம் அதற்கு இடையூறாக அல்லாமல் ஒரு சாத்வீக போராட்டமாக இன்றைய தினம் இந்த போராட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதன் மூலம் இன்று புதிய அரசாக உருப்பெற்றிருக்கின்ற தென்னிலங்கை அரசுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றோம். அவர்களுக்கான கால அவகாசம் தேவை. கிட்டத்தட்ட 1 மாதம் அளவில் அவர்கள் அரசு பதவியேற்றிருக்கிறார்கள். அவர்களது நிதி ஒதுக்கீட்டில் முதற்கட்டமாக எமது வீதிக்கும் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையையும் விழிப்புணர்வையும் இங்கே அமைதியான சாத்வீகமான போராட்டத்தின் மூலம் வெளிக்கொண்டருவதற்காகத்தான் வல்வெட்டித்துறை சந்தியிலே இந்த போராட்டம் இன்றைய தினம் ஒருங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இங்கே வருகை தந்திருக்கின்ற எமது வல்வை வாழ் மக்கள் மற்றும் இந்த பொன்னாலை பருத்தித்துறை வீதியின் பொன்னாலை தொண்டமனாறு வீதியை பெரிதும் பயன்படுத்தும் பாவனையாளர்கள் இங்கே பெருமளவில் பங்கு பெற்றி தமது கையொப்பங்களை இட்டுச் செல்கிறார்கள். அவர்களுக்கும் இவ்வேளையில் நன்றியை தெரிவித்து இங்கே எமது வீதிக்கு உட்பட்ட வீதி அபிவிருத்தி அதிகார சபை, வீதி அபிவிருத்தி திணைக்களம், பிரதேச செயலகம், ஒருங்கிணைப்பு குழு மற்றும் நகர சபை போன்ற அனைத்தினது அதிபதிகளையும் அதேபோன்று அரசாங்க அமைச்சர்கள் மற்றும் வெளிநாட்டு தொண்டர் நிறுவனங்களையும் இந்நேரத்தில் கேட்டுக்கொள்வது, இதற்கூடாக எமக்கு நிதிகளை ஒதுக்கி அடிப்படை தேவையாகிய எமது வீதியை செப்பனிடுவதற்கு முன்னுரிமை அடிப்படையில் செயற்படுமாறு வல்வை மக்கள் என்ற ரீதியில் இந்த வேளையில் உங்களிடம் வேண்டி நிற்கின்றோம். நன்றி. எனது பேர் விஜயகௌரி கார்த்திகேசன். நான் இங்கே சந்தியில் தான் இருக்கிறேன். நான் இந்த ரோடு நான் குறிப்பாக சொல்ல போனாலே நான் இந்த முன்பக்கத்தில் இருக்கிற அந்த பள்ளத்திலேயே மழை பெஞ்சால் நான் அருகாலேயே வாரதில்லை. நான் எங்கே வடிவாக இருக்கோ அந்த இதால் தான் வாரது. ஏனென்றால் பள்ளம் இருக்கிறது தெரியாமல் அந்த பள்ளத்துக்கு விழுந்துடுவேனோன்ற இதில் தான் நான் நேராக வாரினேன். ஆனால் ஒரு சமயம் பருத்துறைக்கு போயிட்டு திரும்பி வந்தாலே எங்கள் இந்த உடல்நிலையில் ரொம்ப மாற்றம் வருது. நாரி நோகுது, முள்ளந்தண்டு நோகுது, அப்படித்தான் வாகனங்களே ஓடுது. இந்த ரோட்டை நீங்கள் திருத்தி தந்தால் பருத்துறையிலேருந்து தொண்டமனார் சைக்கிளில் கூட என்னால் போக முடியாது. அந்த ரோட்டால் குறிப்பிட்ட தூரத்துக்கு சைக்கிள்லேயே போக முடியலை. அப்படி வாகனங்கள் வந்தாலும் நாங்கள் சைக்கிள் ஓடுற நாங்கள் சரியான கஷ்டப்படுறோம். நீங்கள் தயவு செய்து இந்த இப்போ தொண்டமனார்லேருந்து பருத்தித்துறைக்கான எங்களுக்கு இந்த ரோட்டை தயவு செய்து தர்றவங்களுக்கு புண்ணியமாக போயிடும். அப்படி எங்களுக்கு இந்த ரோட்டை சரியாக செய்து தாங்க. இதால் குழந்தைகள் கூட பாதிப்பு அடையுதுகள். சைக்கிளால் விழுந்து எத்தனை பிள்ளைகள் கை எல்லாம் முறிஞ்சு போய் இருக்கினோம். அதோட இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். என்னடாண்டா என்னோட நண்பியின் அக்காவும் அவரோட கணவனும் இங்கே வந்து ஜெர்மனியிலேருந்து இங்கே வந்து ரோடு ஏதோ சரியில்லாத நாடித்தான் அந்த ஊரணி சுடலைக்கு முன்னால் அவள் விழுந்து இன்றைக்கும் நான் முள்ளந்தண்டு ஏதோ பிரச்சனை இதாண்டி இப்போ தான் இது போக்கர் பிடிச்சி நடக்கிறா. கணவர் இறந்துட்டார். அது ரோடு சரியில்லாததில் தானே அப்படியெல்லாம் நடக்குது. அதனாடி நீங்கள் தயவு செய்து எங்களுக்கு இந்த ரோட்டை செய்து தாங்க.